Welcome you all to the channel first. நம்ம linear algebra முதல் content eigen values. So எடுத்ததுமே அந்த ப்ராப்ளம்ஸா பார்த்தோம்னா உங்களுக்கு புரியாது. So ரிசல்ட்ஸோட ஒரு சின்ன கிளான்ஸா பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இத ரிசல்ட்ஸை வச்சு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு கேட் எக்ஸாம்ஸ்ல NBHMல நெட் எக்ஸாமினேஷன்ல கேட்ட ப்ராப்ளம்ஸ் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இந்த வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். So இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டும் கூட இதுல. கவனிச்சீங்கன்னா ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூ எப்படி எழுதுறது அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a - λ = 0 போட்டு நம்ம செய்வோம். இத நான் எப்படி பண்ணனும் அப்படிங்கறத செஞ்சு காட்டுறேன். பட் அதோட ஈஸியா எப்படி எழுதறதுனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஈஸியா எழுதிடலாம். சோ ஐகன் வேல்யூஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வேணும். அந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வேணும்னா எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a - λ = 0 அப்படிங்கறத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு λ² - trace of a × λ plus determinant of a. trace எப்படி எழுதுறது எல்லாமே நான் அந்த ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரேன். ஜஸ்ட் இந்த ரிசல்ட்ஸ் மட்டும் கோ த்ரூ படிங்க. ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா புரியும். ப்ராப்ளம்ஸ் போயிட்டு ரிசல்ட்ஸ் சொன்னா நல்லா இருக்காது. சோ ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு அந்த ரிசல்ட் வச்சு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். 3x3 மேட்ரிக்ஸா இருந்தா எப்படி கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஈஸியா எழுதுறது அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a - λ போட்டு செஞ்சீங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த ஃபார்முலால போட்டா எவ்வளவு ஈஸின்றதை நான் சொல்றேன். அதுக்கு λ³ - trace of a × λ² plus trace of adjoint of a × λ minus determinant of a ங்கிறது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலோட ஜெனரலான ஃபார்ம். சோ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது இருந்தா மட்டும் தான் இது வரும். உங்களுக்கு ஐகன் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். ஐகன் வேல்யூ இருந்தா தான் ஃபைனலா டயகனலைசேஷன் process எல்லாமே ஐகன் வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அது டயகனலைசபிளா அப்படின்னு சொல்லி क्वेश्चंस தான் அடிக்கடி வரும். அது எல்லாமே ஐகன் வேல்யூஸ் வச்சு தான் ஜட்ஜ் பண்ண முடியும். சோ எவ்வளவு ஃபாஸ்டா ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் இப்போ நான் அதான் சொல்றேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் a - λ இல்ல போட்டு ஐகன் வேல்யூ எடுத்தீங்கன்னா ரொம்ப சுத்தம். λ³ - trace of a இந்த ஃபார்முலா போடினா அது கொஞ்சம் ஈஸி. இதை விட எப்படி ஈஸியா ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்றத ப்ராப்ளத்துல பார்க்கலாம். சோ ஐகன் வேல்யூஸ்ல ஆட் பண்ணீங்கன்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்னா எத்தனை ஐகன் வேல்யூ கிடைக்கும்? 3x3 மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலோட டிகிரி எத்தனைனா 3. சோ அப்ப 3 ஐகன் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 2x2 மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலோட டிகிரி 2. அப்ப மொத்தம் உங்களுக்கு 2 ஐகன் வேல்யூ இதுல கிடைக்கும். ஐகன் வேல்யூ எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா trace of a matrix. சோ trace வேணும் அப்படினா என்ன செஞ்சா போதும்? ஐகன் வேல்யூ ஆட் பண்ணா போதும். sum of the ஐகன் வேல்யூஸ் வேணும்னா trace ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். trace அப்படினா என்ன? ப்ராப்ளம்ல எல்லாத்தையும் பார்க்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு 3 ஐகன் வேல்யூ இருக்கு. மூணையும் நீங்க ப்ராடக்ட் பண்றது எதுக்கு ஈக்குவல்? அந்த மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினன்ட்க்கு ஈக்குவல். இதெல்லாம் ரொம்ப சின்ன சிம்பிள் ரிசல்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறது தான். ஜஸ்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கங்க. At least one of the eigen value of a matrix is 0. ஒரு ஐகன் வேல்யூ 0 ஆனாலும் அந்த மேட்ரிக்ஸினுடைய ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கங்க. அதோட ஒரு ஐகன் வேல்யூ 0 ஆயிடுச்சுனா இந்த மேட்ரிக்ஸ் எப்படி ஆயிடும்? சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆயிடும். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன? டிட்டர்மினன்ட் எடுத்தா 0 வரும். எப்படி இத சொல்றாங்க அப்படின்னா ஐகன் வேல்யூஸ் எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு டிட்டர்மினன்ட் கிடைக்கும். சோ அப்ப ஒரு ஐகன் வேல்யூ 0 ஆனாலே ப்ராடக்ட் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இப்போ 3 ஐகன் வேல்யூ இருக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு. 3 ஐகன் வேல்யூ இருக்கு. 3 ஐகன் வேல்யூ தான் கிடைக்கும். ஏன்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எத்தனை இருக்கு? டிகிரி 3 இருக்கு. அப்ப 3 ஐகன் வேல்யூ கிடைக்கும். சே 1 2 3 இப்படி வெச்சுக்கோமே. ஏன்னா ஐகன் வேல்யூஸ் வந்து 1 -1 2 இப்படி கிடைக்குதுன்னு வெச்சுப்போம். 3 ஐகன் வேல்யூஸ் இப்படி கிடைக்குது. இப்படி கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பாலினாமியலுடைய ரூட் தான் இந்த 3. ஒன் நதிங் பட் a - λங்கிற மேட்ரிக்ஸை எழுதி அதுல இருந்து எடுக்கக்கூடிய ரூட்ஸ் தான் இந்த ஐகன் வேல்யூஸ். சோ 1 -1 2. அப்ப இதோட ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா -2. இதோட ப்ராடக்ட் என்னது? -2. இந்த -2 is nothing but determinant of a matrix. ஒரு ஐகன் வேல்யூஸ் ஒரு மேட்ரிக்ஸ்னுடைய 3 ஐகன் வேல்யூ ப்ராடக்ட் is nothing but determinant of that matrix. இப்போ இதுல 1 0 ஆனல என்ன ஆயிடும்? ப்ராடக்ட் வந்து 0 ஆயிடும். அப்ப ஒரு ஐகன் வேல்யூ 0 ஆயிட்டாலே ப்ராடக்ட் வந்து 0 ஆயிடும். ப்ராடக்ட் 0 ஆயிடுச்சுனா ஆட்டோமேட்டிக்கா டிட்டர்மினன்ட் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அதான் இங்க சொல்றோம். if at least one of the eigen values of a matrix. ஐகன் வேல்யூ எத்தனை இருக்கும்? எத்தனை ஆர்டர் இருக்கோ அத்தனை ஐகன் வேல்யூ இருக்கும். அந்த ஐகன் வேல்யூல அட்லீஸ்ட் 1 வந்து 0 ஆயிட்டாலே அந்த மேட்ரிக்ஸ் எப்படி ஆயிடும்? சிங்குலர் ஆயிடும். ரீசன் என்னன்னா ஒரு ஐகன் வேல்யூ 0 ஆயிட்டாலே அதோட ப்ராடக்ட் 0. ப்ராடக்ட் 0னால இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 0 ப்ராடக்ட் 0 ஆயிட்டாலும் டிட்டர்மினன்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? 0 ஆகும். சோ டிட்டர்மினன்ட் 0னால அந்த மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம மேட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸியா ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டிஸ். சோ ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மூணுமே. இந்த மூணு ப்ராப்பர்ட்டியை வச்சுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த மூணு நம்ம பார்க்கலாம். இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு லாம்டான்றது ஒரு ஐகன் வேல்யூவா இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் எல்லாமே ப்ராப்ளத்துல நான் சொல்றேன். சோ 2 அப்படின்றது ஒரு ஐகன் வேல்யூ, ஒரு மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூனா 4 வந்து எதோட ஐகன் வேல்யூவா இருக்கும்? a² ஓட ஐகன் வேல்யூவா இருக்கும். சோ லாம்டான்றது ஐகன் வேல்யூ ஆஃப் a வா இருந்துச்சுன்னா λ² ஐகன் வேல்யூ ஆஃப் a² இருக்கும். அதுதான் எக்ஸாம்பிள் சொன்னேன். 2 அப்படின்றது ஐகன் வேல்யூ வந்தா 2² a² அப்படியே ஐகன் வேல்யூவா இருக்கும். சோ a² தனியா போட்டு நீங்க ஐகன் வேல்யூ போட்டு செஞ்சுட்டு இருக்க வேணாம். இது ரொம்ப கிரிட்டிக்கல்.
இதை போட்டு நீங்க ரூட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஐகன் வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி. அதுவும் எப்படி அப்படின்றது நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ்ல பார்க்கலாம். If lambda is the eigenvalues of A, அப்ப A inverse உடைய eigenvalue எப்படி இருக்கும்? So 2ன்றது eigenvalues of A வா இருந்துச்சுன்னா 1 by lambdaன்றது eigenvalue of A inverse. இந்த condition that lambda not equal to 0. So 0 வந்தா சொல்ல முடியாது. lambdaன்றது ஒரு non-zero eigenvalue of A வா இருந்தா 1 by lambdaன்றது A inverse உடைய eigenvalue இருக்கும். இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் நீங்க நோட் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு கீ பாயிண்ட்ஸா போட்டு நோட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இதை வச்சு எப்படிப்பட்ட கேள்விலாம் கேட்ல NBHMல கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். கேட் NBHM ப்ராப்ளம் இதுவே ரொம்ப பெருசு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அது சால்வ் பண்ணால் நெட்லாம் ரொம்ப ஈஸி. கேட் NBHM தான் இருக்கிறதுலே பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்காது. அதை சால்வ் பண்ணி பழகிட்டாலே நெட் எக்ஸாம் ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கேட்ட ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை டீல் பண்ணிக்கிறதுனா இனிமேல் அப்கமிங்ல பார்க்கலாம். இதெல்லாம் சும்மா ஒரு ஓரளவு தான் சொல்லியிருக்கேன். டீப்பாக என்ன ப்ராப்ளத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஏன்ற மேட்ரிக்ஸ் 3 2 0 3 கொடுத்துருக்கான். இது ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது அப்படின்னா நம்ம எப்பயுமே ஜென்ரலா டிட்டர்மினன்ட் ஆஃப் A மைனஸ் லாம்டா கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதுல இருந்து நீங்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ரெண்டு ரூட் எடுக்கணும். எத்தனை நம்பர் ஆர்டர் வந்து எத்தனை இருக்கோ அத்தனை ரூட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரூட்ஸ் நம்ம ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A மைனஸ் லாம்டா பண்ணுங்க. 3 2 0 3 மைனஸ் லாம்டா அப்படின்னு எழுதிருக்கேன். ஐ நமக்கு தெரியும். கரஸ்பாண்டிங் 2 by 2 மேட்ரிக்ஸ் ஐ 1 0 0 1. லாம்டா உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. லாம்டா 0 0 லாம்டா. அகைன் வழக்கம் போல யூசுவல் டிட்டர்மினன்ட் அப்படியே வெளியே போட்டிருக்கேன். அதை நான் எதுவுமே செய்யல. டிட்டர்மினன்ட் ஆஃப் A மைனஸ் லாம்டா தான் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸோட பிராக்கெட் இது ஐயோட பிராக்கெட். திரும்ப அடுத்து உள்ள கொடுத்தோம்னா 3 மைனஸ் லாம்டா 2 மைனஸ் 0 2 0 மைனஸ் 0 0 3 மைனஸ் லாம்டா 3 மைனஸ் லாம்டா ஆகி வந்துடும். இதுக்கு எப்படி டிட்டர்மினன்ட் எடுப்பீங்க? வழக்கம் போல தான் 2 by 2 மேட்ரிக்ஸ் எப்படி டிட்டர்மினன்ட் எடுப்போம்? இதெல்லாம் ப்ராடக்ட் பண்ணனும் மைனஸ் திஸ் டேர்ம். இப்ப 3 மைனஸ் லாம்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் கிராஸ் அவுட் பண்ணீங்கன்னா 0 ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் A மைனஸ் லாம்டா I ஈக்குவல் டு 0 பண்ணணும். பண்ணும்போது தான் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆகும். ஈக்குவல் டு 0 பண்ணனா ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆகாது. ஈக்குவல் டு 0. சோ நான் இந்த பார்ட் எடுத்துக்கிறேன். 3 மைனஸ் லாம்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதை ரெண்டா பிரிச்சுக்கலாமா? 3 மைனஸ் லாம்டா இன்டு 3 மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0. ரெண்டு செப்பரேட்டா பிரியும். 3 மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0 ஆர் 3 மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0. So lambda equal to 3,3. இந்த 3,3ன்றது இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ அவ்வளவுதான் கான்செப்ட். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ்னா இந்த கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸினுடைய ஐகன் வேல்யூ. இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி கிடைச்சு? இந்த மேட்ரிக்ஸ் தான் கிடைச்சு. சோ அந்த மேட்ரிக்ஸினுடைய ஐகன் வேல்யூ தான் 3,3 அப்படின்னு சொல்லி ஃபைனலா கிடைச்சிருக்கு. இவ்வளவு ப்ராசஸா செய்யணும். மேட்ரிக்ஸ் ரொம்ப சின்னதா சிம்பிளா இருக்கணும் போட்டுருவோம். 3 by 3 இருக்கும்போது எப்படி செய்வீங்க? பெருசா இருக்கும்போது அதுக்கு தான் இந்த ஃபார்முலா இன்ட்ரோடியூஸ் பண்றான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மோஸ்ட்லி நிறைய பேர் செய்யறது கிடையாது. இந்த ஃபார்முலா இருக்குது நிறைய பேர் தெரியாது நினைக்கிறேன். சில பேர் தான் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யுங்க. எப்பவுமே செய்யும்போது அப்போ இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். லாம்டா ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் A இன்டு லாம்டா பிளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்முலால எப்படி கண்டுபிடிக்கிறது? ட்ரேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டிட்டர்மினன்ட் வழக்கமா நீங்க எடுத்துவீங்க. இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எப்படி எடுப்பீங்க? 9 மைனஸ் 0. டிட்டர்மினன்ட் ஈஸியா எடுத்துடலாம். ட்ரேஸ் எப்படி எடுப்பீங்க? ட்ரேஸ்க்கு நம்ம ஃபார்முலா சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் சொல்லியிருக்கோம். ஆனா ப்ராடக்ட் ஆஃப் தி ஐகன் வேல்யூ டிட்டர்மினன்ட் சொல்லி பார்த்துருக்கோம். பட் டிட்டர்மினன்ட் நம்ம எப்பவுமே ஐகன் வேல்யூ ப்ராடக்ட் பண்ணி எடுத்துக்கோம். சிம்பிளா எப்பயும் போல 9 மைனஸ் 0 சொல்லி நம்ம எப்பயும் போல எடுத்துக்கோம். ட்ரேஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னா நத்திங் பட் இந்த லீடிங் டைனல் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா போதும். அதான் உங்களுக்கு ட்ரேஸ். இது பேர் லீடிங் டைனல்னு சொல்லுவாங்க. A11 A22 ரெண்டே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரேஸ் கிடைக்கும். ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. லாம்டா ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் எவ்வளவு? லீடிங் டைனலோட அடிஷன் 6 லாம்டா பிளஸ் டிட்டர்மினன்ட் வழக்கம் போல 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு உங்களுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க தெரியும். பிளஸ் 9 ஈக்குவல் டு 0. இது ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா லாம்டா மைனஸ் 3 இன்டு லாம்டா மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். ஸோ லாம்டா ஈக்குவல் 3,3 அங்கே கிடைச்சிடும். ஸோ இவ்வளவுதான் சுத்தி இந்த ஸ்டெப் டக்குனு சிம்பிளா முடிஞ்சிடும். இதுல அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி என்னன்னா எத்தனை டைம்ஸ் இந்த ஐகன் வேல்யூ அக்கரா இருக்கு. ஐகன் வேல்யூ ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் அது. கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸனுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் தான் இங்க. ஸோ இதுமே ரெண்டும் சேம் தான். இங்க 3 மைனஸ் லாம்டா ஹோல் ஸ்கொயர் கிடைச்சதுல அதே தான் இது. லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 6 லாம்டா பிளஸ் 9 அது ரெண்டு ஈக்குவேஷன் அதே மாதிரி கிடைச்சிடும். அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டினா என்னன்னா இந்த ஐகன் வேல்யூ எத்தனை டைம்ஸ் உங்களுக்கு அக்கரா இருக்கு அப்படின்னு பேசுறது தான் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி. ஸோ லாம்டா ஈக்குவல் 3 மட்டும் தான் நம்மளுக்கு ஐகன் வேல்யூ கிடைச்சிருக்கு. அதனுடைய மல்டிப்ளிசிட்டி வந்து உங்களுக்கு 2. ஸோ அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டிலாம் எதுக்கு சொல்றேங்கிறது பின்னாடி வரும். டைகனலைசேஷன் ப்ராசஸ் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கும் போது வரும். இப்போ ஏவோட ஐகன் வேல்யூ நம்மளுக்கு 3,3 சொல்லி தெரியும். ஸோ ஏ ஸ்கொயருக்கு எப்படி ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நம்ம லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தோம். If lambda is the eigenvalue of A வா இருந்துச்சுன்னா lambda square தான் எதோட eigenvalue? A square ஓட eigenvalue.
இப்போ a ஓட ஐகன் வேல்யூ யார் யாரு 3,3. அப்ப a ஸ்கொயரோட ஐகன் வேல்யூ யார் யாரு ஸ்கொயர் பண்ணுங்க 9,9. ரெண்டு ஐகன் வேல்யூமே சேம் தான். உங்களுக்கு டவுட் இருந்தா இதுக்கு a ஸ்கொயர் கண்டுபிடிச்சு நீங்க ஐகன் வேல்யூ எடுங்க 9,9 வரும். இந்த ஃபார்முலால போட்டு a ஸ்கொயர் கண்டுபிடிங்க 9,9 வரும். a கியூப் யாரு இத கியூப் பண்ணுங்க 27,27. சிம்பிள். ஜெனரலா if lambda is the eigenvalue of a then lambda power n is the eigenvalue of a power n. இந்த a by இந்த n ஓட வேல்யூஸ் நீங்க மாத்திட்டே இருங்க. 2 போட்டா 2, 3 போட்டா 3, இந்த எக்ஸெட்ரா இது வந்துட்டே இருக்கும். சோ ஜெனரலைஸ் பண்ணியாச்சு ரிசல்ட்ட. இதுதான் 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சிம்பிளா கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கான வே. சோ இந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும். சோ இந்த இத செக் பண்ணி பாருங்க. sum of the eigenvalue equal to trace. eigenvalue ஆட் பண்ணுங்க. eigenvalue 3,3 கிடைச்சிருக்கு. ஆட் பண்ணீங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு 6 கிடைக்கும். சோ அதானே உங்களுக்கு trace அதானே கிடைச்சு trace. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் தி eigenvalue தான் உங்களுக்கு என்ன டிட்டர்மினன்ட். ப்ராடக்ட் பண்ணுங்க eigenvalues 3 * 3 9. அதுதான் உங்களுக்கு டிட்டர்மினன்ட். எல்லா ப்ராப்ளத்துக்கும் இது ட்ரூ. எல்லா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ப்ராப்ளமுக்கும் இது ட்ரூ. eigenvalue வேணும்னாலே ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கணும். அதை நல்லா கவனிச்சுக்கங்க. சம்ல சில சமயம் நல்லா கவனிச்சு செய்யுங்க. சம் ஏபி மேட்ரிக்ஸா ஏபி ஸ்கொயர் மேட்ரிக்ஸா அப்படிங்கறது கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிக்கான்றத பார்த்துட்டு லாஜிக்கலாவே ஆன்சர் பண்ண கத்துக்கணும். அடுத்த ப்ராப்ளத்துல இனிமேல் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாமே நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த டெக்னிக் தெரிஞ்சுனா உங்களுக்கு டெக்னிக் தெரிஞ்சாலே சால்வ் பண்ணிடலாம். ஒருவேளை இந்த டெக்னிக் எனக்கு புரியல அப்படின்னா தாராளமா நீங்க ஃபோன் பண்ணி எனக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. திரும்ப கூட உங்களுக்கு நான் டீச் பண்றேன். lambda square minus trace of a into lambda plus determinant of a equal to 0 போட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு அந்த ஐகன் வேல்யூ கிடைச்சிடும். trace எப்படி கண்டுபிடிப்பீங்க லீடிங் டைகோனலோட அடிஷன். determinant எப்படி கண்டுபிடிப்பீங்க as usual தான் 9 - 0 9 கிடைச்சிடும். lambda equal to 3,3 சிம்பிள். இவ்வளவுதான் கான்செப்ட். இவ்வளவுதான் மொத்த கான்செப்ட் ஐகன் வேல்யூ தெரிஞ்சிட்டாலே நீங்க போதும். இதனால அப்ளை பண்ண தெரிஞ்சிட்டாலே போதும். sum of the ஐகன் வேல்யூங்கிறது trace. ஐகன் வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு trace கிடைக்கும். ஐகன் வேல்யூ ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா determinant கிடைக்கும். ஐகன் வேல்யூ ஆட் பண்ணும்போது trace கிடைக்கும். ஐகன் வேல்யூ ப்ராடக்ட் பண்ணும்போது determinant கிடைக்கும். இந்த விஷயத்தை நல்லா மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே வர ப்ராப்ளம்ஸ் ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். சோ இதுக்கு அப்புறம் டைரக்டா क्वेश्चंसல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இது. ஐகன் வேல்யூஸ் ஆஃப் a equal to இந்த மேட்ரிக்ஸ் உடைய ஐகன் வேல்யூஸ்லாம் யார் யார் அப்படி கேக்குறாங்க. இந்த क्वेश्चन வந்து ஜாம் 2005 ல கேட்டது. ஜாம்னா ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட். அது வந்து IIT ல கண்டக்ட் பண்ற ஒரு டெஸ்ட். சோ அதுல கேட்ட क्वेश्चन வந்து இதுதான். இந்த 4/4 மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ்லாம் யார் யார் அப்படி கேக்குறாங்க. நீங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் a - lambda போட்டு equal to 0 பண்ணி ஒண்ணொண்ணே கண்டுபிடிக்கிறதுக்குள்ள டைம் அப் ஆயிடும். டைம் ஓவர் ஆயிடும். ப்ராப்ளத்தை குயிக்கா முடிக்கணும். அதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சொல்லிருக்கோம். sum of the eigen values equal to trace and the product of the eigen values equal to determinant. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி சம் கொடுத்ததுமே நமக்கு ஐகன் வேல்யூஸ் எல்லாமே ஆப்ஷன்ல இருக்கு. இந்த ஐகன் வேல்யூ இந்த 4 பேர்ல யார் ஆன்சர் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க மாதிரி தவிர இத உட்கார்ந்து போட்டு நீங்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சு செய்யறது தப்பு. சோ இதை இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி டீல் பண்றது அப்படின்னா sum of the eigen value என்ன கொடுத்திருக்கான் trace னு கொடுத்திருக்கான். அப்ப trace ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிங்க. trace அதே மாதிரி determinant என்னன்றதையும் கண்டுபிடிங்க. trace னா என்னது லீடிங் டைகோனல்ஸ் ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணி லீடிங் டைகோனல்ஸ் யாரு 2 4 5 1. லீடிங் டைகோனல்ஸ் இஸ் நதிங் பட் a11 a22 a33 a44. 4/4 னால 4 வரைக்கும் எழுதிருக்கேன். 2 + 4 + 5 + 1. சோ ஆன்சர் என்ன 9 11 12. சோ மொத்தம் 12. அப்ப trace வந்து 12 நமக்கு. டிட்டர்மினன்ட் எவ்வளவு டிட்டர்மினன்ட் சொல்லுங்க. 2 மஸ்ட் காமன் எடுத்தோம்னா சரி எந்த ரோ சிம்பிளா இருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ சிம்பிளா இருக்கு. நான் அதை எடுத்துக்கிறேன். சோ பேலன்ஸ் இருக்குது 401 152 001. ரிமைனிங் எடுக்கணும்ன்ற அவசியம் கூட இல்ல. ஏன்னா எல்லாமே 0 ஆயிடுச்சு. சோ நான் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் டேக் பண்ணிக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆக்சுவல் டிட்டர்மினன்ட் எடுக்கிறது தான். அடுத்து இத எப்படி எடுப்பீங்க 2 டைம்ஸ் ஆஃப் இது பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ரோ எடுத்துக்கலாம் ஈஸியா இருக்கும். லாஸ்ட் ரோல ரிவர்ஸ்ல இருந்து வந்தீங்கன்னா 1 டைம்ஸ் ஆஃப் 4015. அப்ப இதான் உங்களுக்கு வேல்யூ 2 டைம்ஸ் ஆஃப் 1 ஆஃப் இது 20 - 0 வரும். இப்படி தான் டிட்டர்மினன்ட் எடுக்கணும். சோ 40 ஆன்சர். அப்ப டிட்டர்மினன்ட் உங்களுக்கு ஆன்சர் என்னது நல்லா கவனிங்க. 2 காமன் எடுத்துக்கேன். இந்த 2 வெர்டிகலாவும் ஹரிசாண்டலாவும் மடிச்சிட்டீங்கன்னா திரும்ப 401 152 001 மிச்சம் இருக்கும். இதுல யார் டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா இந்த 1 மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது 4015. ஏன்னா பேலன்ஸ்ல நெக்லெக்ட் ஆயிடுச்சுல 00 இருக்கனால அதை எடுத்தான அவசியம் இல்லை ஒன்றும். சோ அப்ப 40 தான் உங்களுக்கு டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட் வந்து 40. டிட்டர்மினன்ட் வந்து உங்களுக்கு 40. இத வச்சு சம்மோட ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எப்படி அப்படின்னா ட்ரேஸ்னா ஒரு ஐகன் வேல்யூவோட ப்ராப்பர்ட்டி என்ன. இந்த மேட்ரிக்ஸ்க்கு இவன் தான் ஐகன் வேல்யூ. ஆப்ஷன் ஏ தான் ஐகன் வேல்யூனா என்ன. இந்த சம்ம ஆட் பண்ணும்போது இது கிடைக்கணும் உங்களுக்கு. சப்போஸ் திஸ் இஸ் த அஸ்யூம் பண்ணிக்கங்க. சப்போஸ் ஆப்ஷன் ஏ would be the eigen value of a. இதுதான் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏவா இருந்துச்சுன்னா இத ஒண்ணே ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கணும் உங்களுக்கு ட்ரேஸ் கிடைக்கணும். அதெல்லாம் சொல்லிருக்கேன். sum of the eigen value trace. அப்ப ட்ரேஸ்ங்கிறது என்னது ஐகன் வேல்யூவோட அடிஷன். அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 3 + 2 5 5 + 3 8 12. அப்ப இது வந்து ஆப்ஷன்ல வர சான்ஸ் இருக்கு. சோ ஜஸ்ட் ஒரு சான்ஸ் இருக்கு.
சப்போஸ் இது ஐகன் வேல்யூவா இருந்தா ஆப்ஷன் பி வந்து ஐகன் வேல்யூவா இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கணும் உங்களுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் சம் வந்து ட்ரேஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப நீங்க ஆட் பண்ணி பாருங்க 5 + 4 9 9 + 1 10 தான் வருது. ஸோ இது ஐகன் வேல்யூ இருக்க சான்ஸ் கிடையாது. ஏன் இல்ல ஐகன் வேல்யூ எதுக்கு ஈக்குவல் ட்ரேஸ்க்கு ஈக்குவல் ட்ரேஸ் எவ்வளவு வரணும் 12 வரணும். ஆனா இதை ஆட் பண்ணி பார்த்தா எவ்வளவு வருது 10 தான் வருது. அப்ப இது கண்டிப்பா ஆன்சரா இருக்க மாட்டான். ஸோ நான் ஆப்ஷன் பியை நெக்லெக்ட் பண்ணிடுறேன். நீங்க ஐகன் வேல்யூ ப்ராப்பர்ட்டியை போடவே தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க இது ஐகன் வேல்யூ அசியூம் பண்ணுங்க 9 11 12. ஸோ இதை வர சான்ஸ் இருக்கு. இது வர சான்ஸ் இருக்கு. இதை பாருங்க இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 5 + 4 9 இவனும் வர சான்ஸ் இருக்கு. அப்ப 3 ஆப்ஷன் இப்போ வர சான்ஸ் இருக்கு. சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ ஈக்குவல் டு ட்ரேஸ். ஐகன் வேல்யூ இது ஐகன் வேல்யூவா இருந்துச்சுன்னா என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ட்ரேஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். ஆனா இந்த ஆப்ஷன்ல பி ல என்ன இல்ல ஆட் பண்ணும்போது ட்ரேஸ்க்கு ஈக்குவலா இல்ல. அதனால இந்த ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிருக்கேன். திரும்ப சொல்றேன் சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் வந்து ட்ரேஸ்க்கு ஈக்குவல். சோ இது ஐகன் வேல்யூவா இருக்கணும்னா இதை ஆட் பண்ணும்போது 12 வரணும். ஆனா என்ன வரல இங்க 12 வரல. சோ அதனால நான் நெக்லெக்ட் பண்றேன். நெக்லெக்ட் ஆயிடுச்சு. ஏன் ஆப்ஷன் பி நெக்லெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரேஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலா வரல. ட்ரேஸ் வந்து 12 வரணும். இந்த சென்ஸ் இது ஐகன் வேல்யூவா இருந்துச்சுன்னா இந்த 4 பேர் ஐகன் வேல்யூவா இருந்துச்சுன்னா ஏன்னா 4/4 மேட்ரிக்ஸ்க்கு 4 ஐகன் வேல்யூ கட்டாயமா இருக்கும். அந்த 4 ஐகன் வேல்யூ ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கணும் உங்களுக்கு ட்ரேஸ் கிடைக்கணும். ஆனா இங்க ட்ரேஸ் கிடைக்கல. சோ ஆப்ஷன் பி தப்பு. ஆப்ஷன் மிச்சம் எல்லாத்துக்குமே ட்ரேஸ் 12 வருதுனால மூணுமே ஆன்சர்னு சொல்லிடக்கூடாது. ப்ராடக்ட் என்ன வரணும் உங்களுக்கு டிட்டர்மினன்ட் வரணும். சோ ப்ராடக்ட் பண்ணி பாருங்க. இதை ப்ராடக்ட் பண்ணி பாருங்க 72 வரும். இதை ப்ராடக்ட் பண்ணி பாருங்க 0 வரும். இதை ப்ராடக்ட் பண்ணி பாருங்க 40 வரும். அப்ப இதை ப்ராடக்ட் பண்ணும்போது 72 இதை ப்ராடக்ட் பண்ணும்போது 0. ஆனா நம்ம டிட்டர்மினன்ட்டோட ஆன்சர் என்ன 0 தான் வரணும். அப்ப 72 தப்பு 0வும் தப்பு. ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ உங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கும் டிட்டர்மினன்ட் கொடுக்கும். சப்போஸ் இது ஐகன் வேல்யூவா இருக்கணும்னா ப்ராடக்ட் என்னவா இருக்கணும் 0வா இருக்கணும். சாரி 40ஆ இருக்கணும். ஆனா 40 இல்ல 72வா இருக்கு. இங்க 0வா இருக்கு. சோ ஆன்சர் வந்து டி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ல வரும். திரும்ப இந்த ப்ராப்ளத்தை ஒரு சின்ன கிளான்ஸ் பாருங்க. சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ வந்து ட்ரேஸ். சோ என்ன செய்யறேன் நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாக்குறேன் 12 வருதா வருதான்னு. இங்க வந்து 12 வரல. சோ ஆப்ஷன் பி நான் நெக்லெக்ட் பண்ணிடுறேன். மிச்சம் எல்லாத்துக்கும் 12 வருது. மிச்சம் எல்லாத்தையும் அப்படின்னு வச்சிருக்கேன் எது ஆன்சர் செக் பண்ணுவோம் அப்படின்னு. அடுத்து டிட்டர்மினன்ட் வேல்யூ செக் பண்ணும்போது ப்ராடக்ட்டுக்கு கரெக்டா 40 வருதான்னு பார்க்கும்போது ப்ராடக்ட்டுக்கு இங்க 40 வரல இங்கேயும் 40 வரல இங்க மட்டும் 40 வந்திருக்கு. சோ ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். திரும்பி இந்த சம்ம ரீகால் பண்ணி பாத்துங்க. சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ ட்ரேஸ் வரணும். ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ டிட்டர்மினன்ட்டா வரணும். இந்த டி ஆப்ஷன்ல மட்டும் தான் சம் பண்ணும்போது 12 ப்ராடக்ட் பண்ணும்போது 40 கிடைக்குது. அதனாலதான் நம்ம ஆப்ஷன் டி ஆன்சரா செலக்ட் பண்றோம். மிச்சம் எல்லாத்துலயும் வரல. அதனால மிச்சம் 3 நெக்லெக்ட் பண்ணிட்டு ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு ஆன்சர். டவுட் இருந்தா திரும்ப கேளுங்க. போஸ்ட் பண்ணுங்க. நான் திரும்ப உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் கமெண்ட்ல. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அந்த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி வச்சு இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் நம்பர் 2. அதாவது இங்க 3/3 மேட்ரிக்ஸ் ஏன்றது 3/3 மேட்ரிக்ஸ். அதோட ஐகன் வேல்யூஸ் EV இந்த ஸ்டாண்ட்ஸ் ஐகன் வேல்யூஸ். அதோட ஐகன் வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குன்னா 1 -1 0 3 இருக்கு. அப்ப ஏன்றது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். அதோட ஐகன் வேல்யூஸ்ல யாருன்னா 1 -1 0. கரெக்டா? சரி. 3/3னால 3 இருக்கு. 4/4 4 இருக்கும். 5/5 5 இருக்கும். எத்தனை 4 இருக்கோ அத்தனை ஐகன் வேல்யூ இருக்கும். இப்ப 3/3 மேட்ரிக்ஸ்லாம் என்னன்ற உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தேவையில்ல. ஆனா அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா I plus a power 100 உடைய டிட்டர்மினன்ட் என்ன? சம் பார்க்கலாம் பெருசா இருக்கும். ஆனா ரொம்ப சிம்பிள். a power 100 நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏவே தெரியாது. அப்ப எப்படி a power 100 கண்டுபிடிக்கிறது? அதுக்காக சிம்பிளா ஐகன் வேல்யூஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்ப a ஓட ஐகன் வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. லாம்டான்றது ஐகன் வேல்யூ ஆஃப் a வா இருந்துச்சுன்னா லாம்டா பவர் n தான் யாரோட ஐகன் வேல்யூ a பவர் n ஓட ஐகன் வேல்யூ. லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. ஆன்சர் சிம்பிளா கிடைச்சிடும். லாம்டான்றது ஐகன் வேல்யூ ஆஃப் a. அப்ப a ஸ்கொயர்ட் ஐகன் வேல்யூ யாரு? a ஸ்கொயர்ட் ஐகன் வேல்யூ யாரு? a ஸ்கொயர் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்ல யாருன்னா ஸ்கொயர் பண்ணனும் நீங்க 1 1 0 ஸ்கொயர் பண்ணா இது கிடைக்கும். a கியூப்க்கு என்ன கிடைக்கும்? a கியூப்க்கு திரும்ப அகைன் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் தான். அதோட ஐகன் வேல்யூ என்ன கிடைக்கும்? இத கியூப் பண்ணுங்க 1 -1 0 திரும்ப அதே கிடைக்கும். a பவர் 4க்கு அது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். திரும்ப இத அகைன் 4th பவர் பண்ணோம்னா 1 1 0. இப்படியே எதுக்கு வரணும்னா a பவர் 100 ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப நம்ம a பவர் எக்ஸெட்ரா a பவர் 100 வந்துரும். ஸ்ட்ரைட்டா a பவர் 100 3/3. அப்படியே பவர்ல 100 ரைஸ் பண்ணுங்க. 1 பவர் 100 -1 பவர் 100 0 பவர் 100. ஆன்சர் என்னது 1 1 0 அகைன். ஏன்னா ஈவன் பவர்ல நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவா மாறிடும். எப்பவுமே 100ன்றது ஈவன். சோ நெகட்டிவ் பவர்ல பாசிட்டிவா மாறிடும். அப்ப a பவர் 100 உடைய ஐகன் வேல்யூ யாரு? 1 1 0 அகைன். இப்ப இதுல என்ன தெரியுதுன்னா a பவர் 100 உடைய ஐகன் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி லாம்டான்றது ஐகன் வேல்யூ ஆஃப் a வந்தா லாம்டா பவர் n வந்துதான் a பவர் n ஓட ஐகன் வேல்யூ. சோ அப்ப 1 பவர் 100 போட்டு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இந்த a பவர் 100 ஐகன் வேல்யூ நம்ம கையில வச்சுப்போம். a ன்றது 3/3 மேட்ரிக்ஸ்.
அப்ப a power 100 உடைய ஐகன் வேல்யூஸ் யார் யார்னா 1,1,0 a power 100 க்கு which implies that 3 by 3 matrix. So 1 power 100 1 minus 1 power 100 again 1 0 power 100 anything 0 தான். அப்ப 1,1,0 தான் கிடைச்சிருக்கு. I ஓட ஐகன் வேல்யூஸ்லாம் யார் யாரு? I ஓட ஐகன் வேல்யூ I ஒரு 3 by 3 மேட்ரிக்ஸா நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். I ஓட ஐகன் வேல்யூலாம் யார் யாரு அப்படினு கேட்டிங்கனா அதுவும் 1,1,1 சிம்பிளா ஐக்கு நீங்க போட்டு பாருங்க 1,100 010 001 இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் யாரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் lambda minus 1 whole cube which implies that equal to 0 அப்ப lambda equal to 1,1,1 நீங்க செஞ்சு பாருங்க இந்த 3 by இப்போ இது வரைக்கும் a ஓட ஐகன் வேல்யூ 1, minus 1, 0 a power 100 க்கு நம்ம அப்படியே 100 ரைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் 1 power 100 1 minus 1 power 100 1 0 power 100 0 I ஓட ஐகன் வேல்யூஸ்ல யார் யாரு 1,1,1 இது நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா வரும் இதே ஆன்சர் வரும் 1,1,1 இது ஃபிக்ஸ்ட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க I ஓட ஐகன் வேல்யூஸ் யாருன்னா 1,1,1 3 by 3 க்கு 2 by 2 க்கு 1,1 4 by 4 க்கு 1,1,1 இத்தனை டைம் வந்து அத்தனை 1 வரும் இப்போ நம்மளுக்கு क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா I plus a power 100 கேக்குறாங்க I plus a power 100 அதுவும் என்னதான் வரும் a power 100 ஓட ஐகன் வேல்யூ இந்த இருக்கு I ஓட ஐகன் வேல்யூ இந்த இருக்கு ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா திரும்ப என்ன கிடைக்கும் அப்படியே ஆட் பண்ணுங்க 1 plus 1 2 1 plus 1 2 0 plus 1 1 இப்போ I plus a power 100 ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அதோட டிட்டர்மினன்ட் கேக்குறான் ஒரு ஐகன் வேல்யூவோட ப்ராடக்ட் தான் என்னது நமக்கு டிட்டர்மினன்ட்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் சோ I plus a power 100 உடைய ஐகன் வேல்யூஸ் 2, 2,1 அப்ப டிட்டர்மினன்ட் வேணும்னா I plus a power 100 டிட்டர்மினன்ட் வேணும்னா இதனுடைய ஐகன் வேல்யூஸை நீங்க ப்ராடக்ட் எடுத்தா போதும் இதனுடைய ஐகன் வேல்யூஸ் யார் யாரு 2, 2,1 எப்படி கண்டுபிடிச்சோம்ன்றத பார்த்தோம் இல்லையா சோ 2 into 2 into 1 பண்ணீங்கன்னா 4 வரும் இதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் ஓகேவா எப்படிங்கறது திரும்ப பாருங்க ஏன்றது ஐகன் வேல்யூ given 1, minus 1, 0 a power 100 ன்றது ஒரு 3 by 3 மேட்ரிக்ஸ் அகைன் 100 ரைஸ் பண்ணுங்க 1, 0 திரும்ப அதே கிடைக்கும் I ன்றது ஒரு மேட்ரிக்ஸ் அதோட ஆர்டர் வந்து 1, 1, கிடைச்சிருக்கும் நமக்கு தேவை I plus a power 100 உடைய ஐகன் வேல்யூ எதுக்கு ஐகன் வேல்யூவா ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படினு கேட்டிங்கனா ஐகன் வேல்யூ கிடைச்ச பிறகு அதை ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைச்சிரும் டிட்டர்மினன்ட் கிடைச்சிரும் ஏன்னா நமக்கு மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரியாதுல அப்ப ஐகன் வேல்யூ வச்சு மட்டும் தான் டீல் பண்ண முடியும் அப்ப I plus a power 100 implies 3 into ஒரு 3 by 3 மேட்ரிக்ஸ் அப்படியே ஆட் பண்ணுங்க 2, 2,1 இதோட டிட்டர்மினன்ட் வந்து இஸ் நதிங் பட் இதோட ப்ராடக்ட் தான் அப்ப ஐகன் வேல்யூஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா ஆக்சுவலா இதோட டிட்டர்மினன்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் சோ 2 into 2 into 1 equal to 4ங்கிறது ஆன்சர் வந்து உங்களுக்கு ரிசல்டன்ட்டா வரும் இதுக்கு அடுத்து ஃபைனலா உங்களுக்கு இதே மாடல்ல அப்படியே ஒரு ஹோம்வொர்க் ப்ராப்ளம் வந்து இந்த வீடியோ எண்ட்ல வரும் அந்த ப்ராப்ளத்தை செஞ்சுட்டு கமெண்ட்ல வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க டவுட் இருந்தாலும் நீங்க கால் பண்ணி கேளுங்க இல்ல கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் ஓகே இது வீடியோ அப்புறம் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ